பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான் ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் 8ஆம் இடத்துல பிறந்தது ஒரு குத்தமாக? நிறைய டிப்ரெஷன். ஒரு நபர் கூட எங்களை கேர் பண்ணலை, எங்களை கவனிக்கலை. அந்த அளவுக்கு நாங்கள் டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த மே மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்னென்ன விஷயம் நன்மையாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கஷ்டப்பட்டீங்கிறத ஊடாக கூடி பார்த்துக்குறோம். புரியுதா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மன நிறைவுகள் இது நடந்துச்சு, நான் மனசு சந்தோஷம் அடைஞ்சேன், இது கிடச்சிச்சு, என் மனசு சந்தோஷம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன நிறைவு நிலையாக இருக்க போகுது. தொலை தூரம்னா வெளிநாடாக இருக்கலாம், வெளி ஊராக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம். ஸோ மேபி உங்களுடைய பக்கத்தில் இல்லாமல் தொலை தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும், நல்ல ஒரு சுப செய்திகள் வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதே போல் விருச்சிக ராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் வச்சுருக்கீங்களோ இந்த வட்டம் தொழிலில் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவீங்க, தொழிலில் மேன்மை அடைவீங்க, தொழிலில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு டேர்னிங் உண்டு. அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க வெற்றி பெற்றவே கூடாது. எப்படி? நீங்கள் வெற்றி பெறவே கூடாது, நீங்கள் ஒரு லெவலை தாண்டி போயிடக்கூடாதுன்னு ஒரு டீம் அமைச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த எப்படி சொல்லணும்னா, அந்த ஒரு குரூப் வச்சுருக்காங்க பாஸ், அந்த குரூப் நம்மளை மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னா அது விருச்சிக ராசியில் முதன்மையான இடத்த பிடிப்பீங்க. நீங்கள் யாரையும் கண்டுக்கிற மாட்டீங்க, எல்லாம் நல்லா கொண்டு வந்து வாழ்த்தக்கூடிய நபர் தான். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு டீம் அமைச்சு செயல்படுவாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் தான், தொழில் பண்ணுற இடத்துலையும் தான். 10 கடை ஒரே கடையாகும். நகைக்கடை இருக்குது, இல்லை ஜவுளி கடை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கடை இருக்குன்னா 10 கடை இருக்கும். அந்த 10 கடை இருக்குன்னா அதில் ஒத்த கடை உங்கள் கடை. அந்த கடையை நீங்கள் தான் முதல் ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களை பார்த்து காப்பி அடித்த அந்த 8 கடையோ 7 கடையோ இல்லை 9 கடையோ உங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு ஒன்று போல் டீமாக அமைச்சு உங்களை எப்படி காலி பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 6 பேர் 7 பேர் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேவராக இருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. கடந்த காலத்தில் ரொம்ப நடிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நல்லா இருக்காங்களே, நம்மள உண்மையாக இருக்காங்களே, கரெக்டாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி இன்னொருத்தவங்க செஞ்ச தவறுகளை, உங்களுக்கு கஷ்டப்படுத்தின விஷயத்த மனசு விட்டு வெளியே சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட வாங்கி காப்பியை வாங்கி அவன் பிரிண்ட் அவுட் போட்டு அவன் வேறு மாதிரி பில்டப் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துருவான்.
ஸோ இப்படியே ஒரு டீம் அமைச்சு உங்கள் வேலையில் உங்களுடைய பதவி உயர்வை தடுக்கிறதுக்கு என்ன வேலையை அதை செஞ்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களை லாக் பண்ணி வேலையை விட்டு போயிடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக செதுக்கி செங்கல் எடுக்கிற மாதிரி தான் அப்படியே உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த வேலையில் தொழிலில் ஏற்பட்டு வந்த தடை எப்போ விலகும், முன்னேற்றம் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுடைய லைஃப்பில் இந்த மே மாதம் உறுதியாக தடைகளை விலக்கி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தொழிலையும் சரி தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதே போல் உங்களுடைய குழந்தைகள், நம்முடைய விருச்சிக ராசி குழந்தைகள் அற்புதமானவங்க, அறிவானவங்க, தெளிவானவங்க, சிந்தனையாளர்கள், நல்ல திறமையானவங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அல்லது 1 வருட காலமாக உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏன் இப்படி கேட்க மாட்டேங்காங்க, எதுக்கு கேட்க மாட்டேங்கான்னு புலம்பி 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 உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் வந்துருக்கும். எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ புரிவாங்க, இப்போ உங்கள் பேச்சை கேட்பாங்க, படிப்படியாக மாறுவாங்க. அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லைஃப் மாறும். அப்பா தான் என்னுடைய வாழ்க்கையோடைய வாழ்வாதாரம், அப்பா தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் 12 ராசியில் கொஞ்சம் அதிகமாக லாக் ஆகி ரிலீஸ் ஆகக்கூடிய ராசி நீங்கள் தான். ஸோ இந்த வட்டம் உங்களுடைய மனக்கசப்பு நீங்க போகுது, மனக்குழப்பம் விலக போகுது. திருமணத்துக்காக யாராச்சும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்கன்னா கட்டாயமாக திருமண வாழ்க்கை இந்த மே மாதத்தில் உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கவனமாக நிதானமாக செக் பண்ணிவிட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் கவனமாக நிதானமாக போகணும். அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா சார்ந்த செயல்பாடுகள், அம்மா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொன்னாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கேட்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கூடாது, அப்படியே நம்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்கள், கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும்,
என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக, கடந்த காலம் அடுத்து எதிர்காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.